கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 30/11/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலைமையுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ மகிமை உண்டாகட்டும். அப்பா, பாதுகாப்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் உண்டாக்கும்படி தெய்வமே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை மாத்திரம் இவரை விட்டு விலகாமல் இருந்த அற்புதத்தை செய்யட்டும். ரோமர் 15:7 கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதை போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை சகலத்தையுமே நன்மைக்கு எதுவாக இவரோட வாழ்க்கையில் நீங்க தாங்க. சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். நன்மையினாலே திருப்தியாகுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறபடி கோளும் கைத்தடியின் தேசத்தை தேற்றுவதாக. உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறபடி கிருபைக்குள்ளாய் நிரப்புவீராக. என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக்கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.